ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தாரே ஜமீன் பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஒரு தேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்டு வாஷனில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவி வந்து யாரை டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பிரசன்னா அப்படிங்கிறத டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து 2018 ஸ்பானிஷில் ரிலீஸ் ஆன சாம்பியன்ஸ் மூவியோட அஃபிஷியல் ரீமேக் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே அந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ அமீர் கான் வந்து ஜூனியர் பேஸ்கெட் பால் கோச்சாக வந்து இருப்பார். இவர் வந்து ஒரு செமையான கோவக்காரர், ஒரு ஈகோ பிடிச்சக்காரரு. அதனால வந்து இப்போ உள்ள அந்த ப்ரெசன்ட் மூவியில் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க அம்மா கூட தான் இருப்பார். அவங்க ஒய்ஃப் வந்து அந்த ஈகோ இஷ்யூனாலே அவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்க கட்டத்தில் வந்து அவரோட சீனியர் கோச் கிட்ட ஒரு சின்ன கிளாஸ் ஆகிடும். அதனால ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸில் வந்து குடிச்சிட்டு போய் போலீஸ் வண்டியவே போய் இடிச்சிருவார். அதனால போலீஸ் வந்து இவரை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ தான் வந்து அங்கே ஜட்ஜ் வந்து இவருக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. நீ ரொம்ப நல்லவராக தான் இருக்க, ஒன்றே நீ ஜெயிலுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா டிசேபிள்டு பர்சனுக்கு வந்து நீ 3 மாதம் வந்து பேஸ்கெட் பால் கோச்சாக வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி, நான் ஜெயிலுக்கே போகல, இதுக்கே போயிடுறேன், ஆனால் அவங்களுக்கு போய் நான் டீச் பண்ணுமே அப்படின்ற மாதிரி அங்கேயும் ஒரு மாதிரி தான் பேசுவார். ஆனால் அவருக்கு வேறு ஆப்ஷன் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் பண்ணுறான் அதையே எடுத்துகிட்டு அவருமே அவங்களுக்கு வந்து கோச்சிங் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக உள்ளே போவார். இந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவரால் அந்த டிசேபிள்டு பர்சன் மாறினாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களால தான் இவர் மூவியோட எண்டிங்கில் எப்படி மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டிசேபிள்டு பர்சன்ஸ் எல்லாமே உண்மையிலே ரியலான டிசேபிள்டு பர்சன். அவங்க எல்லாத்துக்குமே வந்து கேஸ்டிங் வைஸ் வந்து அவங்களுக்கு புரியாததே டாக்டர்ஸ்லாம் வச்சு அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள வந்து ஆக்ட் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கே நம்ம இந்த டீமுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள ஆக்ட் பண்ண வைக்கிறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அதே போல் நம்மளோட மென்டாலிட்டியிலே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்குமே சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ் தான் நம்மளோட கொஞ்சம் ஹை அண்ட் அப் அண்ட் டவுனாக இருக்குது. அதனால தான் அவங்க அப்படியானவங்க டிசேபிள்டு பர்சன்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க தான் அப்படின்ற ஒரு மெசேஜை வந்து சொசைட்டிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மூவியாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து இவரோட கோவம், ஈகோ இதெல்லாம் எப்படி குறைச்சிட்டு எப்படிலாம் மாறுறாரு அந்த ஒவ்வொரு கட்டத்துலேயும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆக்ஷன்ஸ் மூலியமாகவே அதை சூப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜாக தான் இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து நம்ம அவங்கள பார்க்குற பெர்ஸ்பெக்டிவே ஃபுல்லாக மாறும் அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரி. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூட மாட்டிங்களா? பை பை, தேங்க்யூ.